இதுவரையும் கேள்விப்படாத ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 20 டிப்ஸ் தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் டிப்பு, மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டுலாம் அரைச்சோன்னா அதில் ஒரு மாதிரி மசாலா ஸ்மெல் இருக்கும். நம்ம ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம், சர்க்கரை ஏலக்காய்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா அந்த மசாலா வாடையை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பரை கிழிச்சிட்டு அதில் நெருப்பு வச்சு இது போல் அந்த மிக்ஸி ஜாரில் வச்சுருங்க. நெருப்பை அணைச்சிட்டு இது போல் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு மசாலாவோட ஸ்மெல்லை ரொம்ப அழகாக எடுத்துருங்க. இது நீங்கள் ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு, சட்னி ஸ்மெல்லு இருக்காது. நம்ம ஷாம்பு போட்டு குளித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு தலையில் கொத்து கொத்தாக முடி வரும். அப்படி அதை முடி கொட்டாமல் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காயோட நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற காம்பு பகுதிகளை எடுத்துக்கோங்க. அதே போல் முத்தி போன வெண்டைக்காய் இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 4-5 சின்ன வெங்காயம் தோலோட சேர்த்துக்கணும். தோலை உரிச்சிட்டு சேர்க்காதீங்க, தோலோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது போல் திக்காக இருக்கும். இதை நம்ம இது போல் வடிகட்டிக்கலாம். இதை துணியில் வடிகட்டி எடுக்கும்போது இதோட லிக்விட் நமக்கு நல்லா இன்னும் திக்காக கிடைக்குங்க. இது போல் வடிகட்டி எடுத்த இந்த நீரில் கொஞ்சமாக நீங்கள் தலைக்கு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. சீயக்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம வெண்டைக்காயும் வெங்காயம் கலந்த இந்த சாறு பயன்படுத்தி குளிக்கும்போது நம்ம முடி கொட்டுதல் பிரச்சனை இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும். இதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையலசுங்க. அதே போல் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம முடி ரொம்ப ஷைனாக பளபளன்னு இருக்குங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம வீட்டில் ஜவ்வரிசி சேமியா போட்டு பால் பாயசம் பண்ணுவோம். அப்படி பாயசம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அந்த பாயசம் பொங்கல் மாதிரி கட்டியாக இறுகி போயிடும். சில பேர் நல்லா குக் பண்ணுவாங்க, இருந்தாலும் பாயசம் செய்யும்போது இந்த மெத்தடை மிஸ் பண்ணிடுவாங்க. இனி அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா பார்க்கலாம். நீங்கள் பாயசம் செய்ய போகிறீங்கன்னா முதல்ல பாலை காய்ச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்க சேமியாவை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டும் வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கோங்க. இது சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காய்ச்சின பாலை இது கூட சேர்த்துக்கலாம். பால் இளம் சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறி போயும் இருக்கக்கூடாது. இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு வைக்கிற பாயசம் எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் இது போல் இறுகி போகாமல் அப்படியே இருக்கும். யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைபாட் ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களால் ட்ரைபாட் உடனே வாங்க முடியலனாலோ இல்லை நீங்கள் வச்சுருக்க ட்ரைபாட் உடஞ்சிருச்சுனாலோ கவலையே இல்லைங்க. வீட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் சூப்பராக நம்மளே ட்ரைபாட் ரெடி பண்ணிக்கலாம். அந்த பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அதை சுற்றி இந்த மாதிரி திக்கான ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதோட சுற்றி வர இடத்துல இது போல் ஃபோனை செட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம கையால் ரெடி பண்ண ட்ரைபாட் ரெடி. இப்போ இதை பயன்படுத்தி நீங்கள் அழகாக வீடியோ எடுக்கலாம். நீங்கள் ஏதாவது ரெசிபி பண்ணுறீங்க அப்படின்னா இதை பக்கத்தில் இது போல் வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டான வாட்டர் பாட்டிலாக இருந்தால் கூட உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அவசரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இப்படி கூட நம்ம ட்ரைபாட் மாதிரி யூஸ் பண்ணலாங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணியும் பாருங்கள். அடுத்தது, நம்ம வீட்டில் சில நேரம் பழைய முட்டை இருக்கும், இருந்தாலும் மறந்து போய் புது முட்டை வாங்கிடுவோம். அப்படி நம்ம வாங்குகிற பழைய முட்டை புது முட்டையை ஒன்றா வச்சாலும் நம்ம பழைய முட்டையை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பயன்படுத்தாத முட்டை, ரொம்ப நாளாக வச்சுருக்கிற முட்டை அப்படின்னா அதுக்கு மேலே இது போல் ஸ்டிக்கர் போட்டை ஒட்டி வச்சுருங்க. அப்போனா நமக்கு ஞாபகம் வரும் அந்த முட்டையை நம்ம உடனடியாக பயன்படுத்தணும்னு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா. நம்ம கிச்சனில் அடுப்பு நல்லா பளபளன்னு இருந்தால் கிச்சனே க்ளீனாக தெரியும். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீல் அடுப்பாக இருக்கலாம், கண்ணாடி அடுப்பாக இருக்கலாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல் ஆகிடுச்சுனாலும் ரொம்ப பழசு போல் தெரியுதுனாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நிமிஷத்தில் புதுசு போல் ஆக்கலாம். இதுக்கு நமக்கு தேவை, நம்ம வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஊதுபத்தி சாம்பல், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சாம்பிராணி சாம்பல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணியை கரைச்சிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதை இந்த அடுப்பு மேலே ஊற்றி விட்டுருங்க. உங்கள் கைகளால் இந்த மாதிரி நல்லா பூசி விட்டுட்டு ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்து பாருங்கள். நம்மளோட ஸ்டீல் அடுப்பு நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி பளபளன்னு இருக்குங்க. ஸ்டீல் அடுப்பு, கண்ணாடி அடுப்பு எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். சும்மா ஒரே நிமிஷத்தில் உங்கள் கிச்சன், உங்கள் அடுப்பு எல்லாமே பளபளன்னு இருக்குங்க. தண்ணி அதிகம் ஊற்ற தேவையில்லை. சோப் லிக்விட் எதுவும் இல்லாமல் பாருங்கள் அடுப்பு எவ்வளோ பளபளன்னு மின்னுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் நான்வெஜ் எல்லாம் சமைச்சோன்னா நம்ம சமைச்ச பாத்திரம், நம்ம சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாத்துலேயும் ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும். குறிப்பாக நம்ம இந்த மாதிரி பாத்திரங்கள் மேலே நார்மலாக நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப் யூஸ் பண்ணாமல் இது போல் ஒரு பாலித்தீன் கவரை யூஸ் பண்ணி பாத்திரம் தேய்ங்க. இதனால அந்த ஸ்க்ரப்பில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இருக்காது. இது போல் தண்ணியில் நம்ம ஸ்க்ரப்பை முக்கி செய்யும்போது அந்த லிக்விடும் நமக்கு வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம கேரி பேக் யூஸ் பண்ணுறதுனால அந்த லிக்விட்லேயும் எந்த வித ஸ்மெல்லும் இருக்காது. நீங்கள் எப்போல்லாம் நான்வெஜ் சமைக்கிறீங்களோ அப்போல்லாம் இது போல் ஒரு பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி பாத்திரம் தேய்ச்சி பாருங்கள். உங்கள் பாத்திரங்களும் நல்லா பளபளன்னு இருக்கும். அந்த ஸ்க்ரப்லேயும் எந்த வித ஸ்மெல்லும் இருக்காது. ஸ்க்ரப்பு நமக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகுங்க. நம்ம மீதம் வச்சிருக்கிற அந்த லிக்விட்லையும் எந்த ஸ்மெல்லும் இருக்காது. அதையும் நம்ம கீழே கொட்டணுங்கிற அவசியம் இருக்காது. பாருங்கள், பூரா பாத்திரமும் நம்ம தேய்ச்சாச்சு. இதை மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது இந்த கவரை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்கிறோன்னா நம்ம கை யூஸ் பண்ணி மாவு பிசைகிறது, கட்டை யூஸ் பண்ணி தேய்க்கிறதுன்னு செய்வோம். இனி அப்படி செய்யாமல் ரொம்ப குயிக்காக சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்ம டம்ளர் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோங்க. முதல்ல நான் இந்த மாதிரி நீளமாக இருக்க பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு முக்கியமான காரணம், சில நேரம் நம்ம உடம்பு சரியில்லாமல் இருப்போம், இல்லைன்னா நம்ம கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், நம்ம கையில் காய் கட் பண்ணி ஏதாவது ரத்த காயம் இருக்கலாம், இல்லை உங்களோட கையில் இயல்பாகவே ஏதாவது பெயின் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் கூட இருக்கலாங்க. அப்படி யாராக இருந்தாலும் இந்த மெத்தடில் மாவு பிசைஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு நீல வாக்கில் இருக்க பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் மாவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ண அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க போகிறோம். நான் இப்போ 1 டம்ளர் மாவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் இது போல் சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி கிளறுங்க. வேறு எந்த ஸ்பூனும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது மாவெல்லாம் அழகாக ஒன்று திரண்டு வருங்க. நம்ம சில நேரம் நம்ம தோசை ஊற்றிக்கிட்டு இருப்போம், இல்லை கிச்சனில் ஏதாவது கிரேவி பண்ணுவோம், குழம்பு பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் டக்குன்னு சப்பாத்தி மாவு பிசைகிறோன்னா ஒரு சைடில் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இன்னொரு சைடில் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி அழகாக மாவு பிசைஞ்சிடலாம். பாருங்கள், மாவு ரொம்ப அழகாக ஒன்று திரண்டு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே ரொம்ப அழகாக இது போல் ஒன்றா வரும். நம்ம இதை குத்தி கிளறதுனால மாவு எல்லாமே நல்லாவே நமக்கு திரண்டு வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், மாவு சூப்பராக நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. கை வைக்காமல் அழுத்தம் கொடுத்து பிசையாமல் சூப்பராக மாவு பிசைஞ்சாச்சு. சில நேரம் நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும் 2 சப்பாத்தி போடுறதா இருக்கும். அந்த மாதிரி டைமில் பெரிய பாத்திரம் எடுத்து அதில் நீங்கள் மாவு பிசையும் போது அந்த பாத்திரத்தை தனியாக தேய்க்கிறதா இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நீளமான டம்ளர் இருந்தால் போதும். அதில் நீங்கள் தேவையான மாவை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிளறுங்க. அடியிலேருந்து மேலாக்கில் எடுத்து விட்டு கிளறும்போது இந்த மாவு ரொம்ப அழகாக ஒன்று திரண்டு வந்துடும். இப்படி எடுத்த மாவை இது போல் ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த மாவை நீங்கள் கையில் பிசையணும்னு அவசியம் கிடையாது. இது பிசைகிறதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த மாவு எல்லாத்தையும் இது போல் ஒன்றா திரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இதில் செய்கிற சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. குறைவான மாவாக இருந்தாலும் அதிக அளவு மாவாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதுக்கு டம்ளரை யூஸ் பண்ணி இது போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்து பாருங்கள். நம்ம கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பரோட்டா மாஸ்டர்லாம் நல்லா இழுத்து எப்படி மாவு பிசைவாங்க, அது போல் மாவு பிசைகிறதுக்கு இந்த டம்ளரை நீங்கள் இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாவு எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம கை வச்சு பிசையாமல் ரொம்ப குயிக்காக நம்ம இந்த மாவு ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் டக்குன்னு சப்பாத்தி செய்யணும், 2 சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா டம்ளர் இருந்தால் போதுங்க. நிமிஷத்தில் சப்பாத்தி செஞ்சு முடிச்சிடலாம். இனி வீட்டில் ஒருத்தருக்கு தோசை போடணும், ஒருத்தருக்கு சப்பாத்தி போடணும்னா அலுப்பே தெரியாமல் ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் 2 சப்பாத்திக்காக நம்ம சப்பாத்தி தைக்கிற கட்டையை எடுத்து அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அது உள்ள மாவு உருண்டையை வச்சுக்கோங்க. மாவில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க சாப்பிட்ற தட்டை இது போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மாவு நல்லா விரிஞ்சு கொடுக்கும். நம்ம சப்பாத்தி செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அகலமாக தேவை. இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த மாவை, அதாவது அந்த தட்டை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி வெளிப்பக்கமாக விரித்து எடுத்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது போல் செய்யும்போது நம்ம செய்கிற சப்பாத்தி எல்லாமே நல்லா ரவுண்டாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் செய்கிற சப்பாத்தி ரவுண்டாக வரல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பூரி ப்ரெஸ் எல்லாம் இல்லாதவங்க இந்த மாதிரி கூட பாலித்தீன் கவர் அப்படி இல்லைன்னா வாழை இலை யூஸ் பண்ணி நல்லா ரவுண்டாக சப்பாத்தி செய்யலாம்.
இனி உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசையே கஷ்டமாக இருக்கனாலோ இல்லை சப்பாத்தி ரவுண்டாக வர்றதுனாலோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ஐடியாலாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்கிற சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ரவுண்டாகவும் இருக்கும். இதுவரையும் நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. மழைக்காலம் குளிர்காலத்தில் இந்த மாதிரி தீப்பெட்டி சீக்கிரம் நமுத்து போயிடும். அப்படி நம்ம வாங்குகிற இந்த தீப்பெட்டியில் இருக்க தீக்குச்சிகள் நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் குழந்தைங்க எழுதுகிற இந்த சாக் பீஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடர் பண்ணி இந்த தீப்பெட்டிக்குள்ளே போட்டு விட்டுருங்க. சின்ன துண்டை சாக் பீஸை இதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க. இது போல் செய்யும்போது இதில் ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் இந்த சாக் பீஸ் துகள்கள் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். இதனால நம்ம யூஸ் பண்ணுற தீப்பெட்டியில் இருக்க தீக்குச்சி நமுத்து போகாமல் இருக்கும். அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி முள்ளாக இருக்கிற சிக்கு வாடுற சீப்பு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அதில் தொடர்ந்து நம்ம தலை செய்யும் போது நம்ம முடியெல்லாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஃபுல்லாக இது போல் ஆகிடும். இது எடுக்கணும்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு முடியாக எடுக்கிறதா இருக்கும். இது எல்லாத்தையும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி இது போல் இழுத்து எடுத்திங்கன்னா எல்லா முடியும் ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக வந்துருங்க. இது நம்ம தனித்தனியாக ஒரு முடியாக எடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. நம்ம வீட்டில் குழந்தைங்களோ இல்லை நமக்கோ இந்த மாதிரி கவுன் இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுற குர்த்தியில் பெல்ட்டு கொடுப்பாங்க. அப்படி நம்ம யூஸ் பண்ணுற இந்த பெல்ட்டு அதோட கடைசி பகுதி இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும். இது பார்க்குறதுக்கு அந்தளவு நல்லா இருக்காதுங்க. இதை நம்ம ஈஸியாக சரி பண்ணி இதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டை நம்ம போட்டிருக்க பெல்ட்டோட அடிப்பகுதி வழியாக உள்ளே நுழைச்சிக்கோங்க. ரப்பர் பேண்டை மேல் பகுதி கீழ்ப்பகுதின்னு ரெண்டாக இருக்கும். இப்போ கீழ்ப்பகுதியை ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த பெல்ட்டோட கடைசி பாயிண்டில் மாட்டி விட்டுருங்க. அதே போல் மேலே இருக்க பகுதியையும் நல்லா ட்விஸ்ட் பண்ணி பெல்ட்டோட கடைசி பாயிண்டில் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்போ இது ரெண்டுமே அழகாக செட் ஆகிடும். இப்போ இந்த பெல்ட்டோட கடைசி பகுதி தூக்கிக்கிட்டு பார்க்குறதுக்கு அசிங்கமாக தெரியாது. அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொசுவத்தி சுருள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொசுவத்தி சுருள் கொஞ்சம் நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறமே கொசுவோட பிரச்சனை நமக்கு தீர்ந்து போயிடும். ஆனால் அதுக்கப்புறமும் இந்த கொசுவத்தி சுருள் ரொம்ப நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி எரியிற கொசுவத்தியை நம்ம அணைச்சி மறுபடியும் நம்ம தூங்குவோம். அப்படி நீங்கள் தூக்கத்தை கலைச்சி இந்த கொசுவத்தியை அணைக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த இடத்துல கொசுவத்தி தானாக அணையணுமோ அந்த இடத்துல ஒரு ஃபாயில் பேப்பரை சுற்றி வச்சுருங்க. கரெக்டாக அந்த இடத்துல நெருப்பு வரும்போது கொசுவத்தி தானாகவே அணைஞ்சு போயிடும். அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டீலில் பாத்திரம் வச்சுருப்போம். இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரங்களை நீங்கள் சமையல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டீல் பாத்திரங்களை தாளிக்கும் போது இல்லை ஃப்ரை பண்ணும்போது அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியில் ஒரு ஓரமாக கருகின மாதிரி ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பாத்திரங்களை நீங்கள் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை அந்த பாத்திரம் சுற்றி ஊற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. இது போல் செய்கிறதுனால நமக்கு ஸ்டீல் பாத்திரத்தோட அடிப்பகுதி அடிப்பிடிக்காமலும் நம்ம செய்கிற பொருட்கள் தீஞ்சு போகாமலும் இருக்குங்க. அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் காய்கறி பழமெல்லாம் வாங்கி வச்சோன்னா அது மேலே பழைய ஈ போன்ற பூச்சிகள் வந்து உட்காரும். இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன தக்காளியில் அதை சுற்றியும் ஒரு 6-7 போல் கிராம்பை குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி குத்தி வைக்கிறதுனால நம்ம கிச்சனில் சமைச்சு வைக்கிற பொருள் மேலே இல்லை பழங்கள் காய்கறி மேலே இருக்கிற அந்த பழைய பறந்து போயிடும். இதனால இந்த பூச்சி தொல்லை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காதுங்க. நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம அடுப்பை இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற வடிகட்டி இருந்தால் அந்த பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர் ஸ்பூன் போன்ற பாத்திரங்களை வாரம் ஒரு முறை இது போல் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதனால் இந்த பாத்திரத்தில் ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்தாலோ இல்லை இந்த பாத்திரங்களில் ஏதாவது கிருமி தொற்று இருந்தாலும் அது எல்லாமே போயிடும். டம்ளர் ஸ்பூன் எல்லாம் நம்ம டைரெக்டாக வாயில் வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட பொருட்களில் அதிகமாக கிருமி தொல்லை இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு வாரம் ஒரு முறை அப்படி இல்லைனா 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரங்களும் க்ளீனாக இருக்கும். குறிப்பாக குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க இது மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்தவித கிருமி தொற்றும் இல்லாமல் இருக்கும். அடுத்தது, பூண்டு எவ்வளோ பூண்டு இருந்தாலும் ஈஸியாக உரிக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம். நீங்கள் கிலோ கணக்கில் இந்த மெத்தடில் பூண்டு உரித்தாலும் கொஞ்சம் கூட கையோ நகத்துலேயோ வலி இருக்காது. அதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு ஃபோக் ஸ்பூன் தாங்க. ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி பூண்டோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி குத்திட்டு பூண்டை ட்விஸ்ட் பண்ணி இழுத்திங்கன்னா பூண்டு தனியாக தோல் தனியாக கலண்டு வந்துடுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ண தான் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பூண்டு உரிக்கிறதுக்கு இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிங்க. அந்தளவு ஈஸியாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் உரிச்சிடலாம். நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவினதுக்கப்புறம் தூக்கி குப்பையில் போடுவோம். அப்படி செய்யாதீங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டான உருளைக்கிழங்கு தோல் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற
கண்ணாடி போன்ற பொருட்களை ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி இது போல் அந்த உருளைக்கிழங்கு தோலோட உள்பகுதியில் நல்லா குத்தி குத்தி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற முகம் பார்க்குற கண்ணாடி, பைக்கோட கண்ணாடி, காரோட கண்ணாடி எது இருந்தாலும் அதில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோல் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி நல்லா புது கண்ணாடி மாதிரி இருக்குங்க. இது போல் செய்கிறதுனால நம்ம கண்ணாடி புது கண்ணாடி மாதிரி தெரியும். வேஸ்ட்டாக தூக்கி போடுற உருளைக்கிழங்கு தோலை நம்ம இப்படி கூட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.